வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ, ஒரு வீடியோ நம்ம எடுத்து நமக்கு சரியான குவாலிட்டியில் இல்லை அப்படின்னா, நம்ம சில வெப்சைட்லாம் போவோம், சில சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கும். பட் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், உங்களுக்கு அழகான ஒரு 4K குவாலிட்டியில் ஒரு வீடியோ கொடுத்துரும், வித் வாட்டர் மார்க் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு ஆப்பை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆப்போட டுட்டோரியல் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஆப்போட பேர் விமேக். இது ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. விமேக் இதில் இந்த இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஏஐ ஃபஸ்ட்டு ஹச்டி, ஸோ இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு 2 விதமாக இருக்கும், ஒன்று ஃப்ரீ, ஒன்று பே. ஸோ இதை விட ஒரு 5% கொஞ்சம் குவாலிட்டியாக செகண்ட் காமிக்கும். ஓகே, ஸோ இது அல்ட்ரா ஹெச்டி, இது ஸ்டூடியோ லெவல். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் காமிக்கும். ஸோ இப்போ நமக்கு அல்ட்ரா ஹெச்டி போதும். ஓகே, ஸோ இப்போது அல்ட்ரா ஹெச்டி டச் பண்ணிவிட்டு ட்ரை நவுன்னு கீழே இருக்கும், இந்த ட்ரை நவ்வை கொடுங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிளான ஒரு 9 செகண்டுக்குள்ளதை நான் கொடுத்துட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதில் வியூ லேட்டர்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல மினிமைஸ் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது, லோடிங் ஆக டைம் இருக்குன்னா நீங்கள் வேறு அதர் ஒர்க் எதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆகின பிறகு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்ம இந்த மாதிரி சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, சேவ் ஆகிரும். ஸோ இப்போ மேலே பாருங்கள், அப்லோடிங் ப்ராசஸிங்கில் இருக்கா. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டைமிங் காமிச்சிருக்கு 19 செகண்ட். ஸோ 17 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டில் இருக்குங்கிறத லைவாகவே உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஓகே ஓகே முடிஞ்சிட்டு ப்ராசஸிங் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ டவுன்லோட் ஷோ ஆகும். டவுன்லோட் கொடுத்துட்டா மறுபடியும் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிரும். ஃபஸ்ட்டு ப்ராசஸிங், நெக்ஸ்ட் டவுன்லோடிங், அடுத்தது தான் இந்த வீடியோ ஓப்பன் ஆகும். செகண்ட் ரொம்பவே வேகமாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போது நம்ம சேவ் கொடுத்தாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக எப்படி கொண்டு வந்திருக்கான்னு, என்ன மாதிரி பிளரில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பிளரை நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ஸ்மூத் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீட்டாக இது ரிமூவ் பண்ணி தந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும். தேங்க்யூ.